ஸோ வெரி குட் மார்னிங் ஆல். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலான்னா, நம்ம சிஸ்கோ ரூட்டர் நார்மல் திஸ் ஒன் இஸ் இந்த சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர். இந்த பேக்கெட் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லையா. ஸோ பேக்கெட் ட்ரேசரில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணலாம். நிறைய ஆர்ஐபி ப்ரோட்டோக்கால், OSPF ப்ரோட்டோக்கால், ரூட்டிங் ப்ரோட்டோக்கால்ஸ் இது எல்லாமே நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இதான் வந்து ஆக்சுவலாக சிஸ்கோ பேக்கெட் ட்ரேசர். திஸ் ஒன் இஸ் அ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ யூ கேன் டவுன்லோட் ஃப்ரம் த இன்டர்நெட். ஓகே. ஸோ இதில் வந்து மேலே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, மேலே ஃபுல்லாமே வந்து தனியாக இந்த ஃபைல், எடிட், ஆப்ஷன்ஸ், வியூ, டூல்ஸ் இது கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தோம்னா கீழே இந்த ரைட்டு, அதாவது பாட்டம் சைடு லெஃப்ட் கார்னரில் வந்து யூ கேன் see that there will be a number of networking components. நீங்கள் பக்கத்தில் கொண்டு போகும்போதே அதுக்கு உண்டான நேம் எல்லாமே கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். கனெக்ஷன்ஸ், ரூட்டர்ஸ், சுவிச்சஸ், ஹப், வயர்லெஸ் டிவைசஸ், கனெக்ஷன்ஸ், எண்ட் டிவைசஸ், வயர்லெஸ், இது எல்லாமே வந்து that is a kind of symbols we are using. So it will be we can also do some kind of configurations manually. Okay. ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க் காம்பனன்ட்ஸை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ், என்னென்ன மாடல்ஸ் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ரைட் சைடு கார்னரில் பார்த்தோம்னா யூ கேன் see that there will be a number of other icons. அதாவது இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, பிங் கமாண்டை பற்றி நம்ம பார்த்தோம். அதாவது பிங் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, டு நோ அபவுட் வெதர் தட் பர்டிகுலர் டிவைஸ் இஸ் கனெக்டட் வித் இன்டர்நெட் ஆர் நாட். அதை செக் பண்ணதுக்காக தான் நம்ம வந்து பிங் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தோம். அது எப்படி அதை செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு நோடுமே வந்து இட் வில் ஷேர் த ICMP பேக்கெட், அதாவது இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜிங் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ICMP பேக்கெட் அப்படிம்பாங்க. ஸோ அந்த ICMP பேக்கெட்டை வந்து அது சென்ட் பண்ணும். ஒவ்வொரு நோடும் அது எந்த நோடு வந்து லைவில் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணோம்னா அதுக்கு வந்து சென்ட் பண்ணும். ஸோ இது வந்து என்னென்னா சிமிலர் டு எக்கோ, சென்டிங் த மெசேஜஸ் அண்ட் கெட்டிங் த ரெஸ்பான்ஸ். ஓகே. ஸோ அப்போ வந்து இது சென்ட் பண்ணக்கூடிய எக்கோ ரெக்வஸ்ட் தென் எக்கோ ரிப்ளை வந்து கிடச்சிச்சின்னா அந்த நோடு வந்து அலைவாக இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஓகே. ஸோ தட் இஸ் ஆக்சுவல் த ஸ்மால் கான்செப்சுவல் ஐடியா பிஹைண்ட் தட் பிங் கமாண்ட். ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, நார்மலாக ஒரு ரூட்டரை வந்து எப்படி நம்ம வந்து செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக இந்த ரூட்டரோட செக்யூரிட்டி பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம்னா, இந்த ரூட்டரில் தான் we are going to do all the configurations. நான் ரூட்டிங் ப்ரோட்டோக்கால் அப்ளை பண்ண போகிறேன், இல்லைன்னா நான் அந்த ரூட்டரோட நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப், ஏன்னா இண்டிவிஜுவல் நோட்ஸ், ஒவ்வொரு நோடுமே சுவிட்சோட கனெக்ட் ஆகும், சுவிட்ச் வந்து தான் ரூட்டரோட கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு ரூட்டரை வந்து ஈஸியாக ஆக்சஸ் ஹேக் பண்ணிட்டோம்னாலே we can easily track, we can easily enter into the individual machines. எந்தெந்த மிஷின்லாம் கனெக்ட் ஆகிருக்கோ எல்லா இதோடையும் நான் வந்து ஈஸியாக நான் ஆக்சஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதனால் இந்த ரூட்டருக்கு வந்து ஹவ் யூ ஆர் கோயிங் டு ப்ரொவைட் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு இந்த ரூட்டரை வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் தான். இங்கே நம்ம கிளிக் பண்ணுறோம், கிளிக் பண்ணி இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா இங்கே அப்பியர் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த ரூட்டரை வந்து நம்ம கிளிக் சிங்கிள் கிளிக் தான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் இங்கே க்ரீன் கலரில் ஒரு LED வந்து ஓப்பன் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இட் டினோட்ஸ் தட் will be a பவர் பட்டன். ஸோ அப்போது பவர் பட்டனை ஆஃப் பண்ணணும். முதல்ல அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம்னா அந்த பவர் பட்டன் ஆஃப் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் இன்டர்ஃபேஸ் கார்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் ரூட்டர்ஸ் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக இன்டர்ஃபேஸ் கார்டு வந்து வயர்லெஸ் இன்டர்ஃபேஸ் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். அப்படி தானே ஈத்தர்நெட் கார்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, இண்டிவிஜுவல் மிஷின்ஸுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்த ரூட்டருக்கு என்ன பண்ணணும்னா வயர்லெஸ் இன்டர்ஃபேஸ் கார்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்போ இதை ஆஃப் பண்ணுறோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் WIC2T சொல்லியிருக்கு இல்லையா, அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு இதை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணணும். இப்போ வந்து உங்களுடைய கான்ஃபிகரேஷன்ஸ், உங்கள் ரூட்டர் வந்து இப்போ கான்ஃபிகரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதில் மொத்தம் 3 மோடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஒன்று ஃபிசிக்கல், தென் கான்ஃபிகரேஷனுங்கிறதுல நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் டைப் பண்ணலாம், கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு CLI மோடு சொல்லி இருக்கும். இந்த CLI மோட் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த CLI மோடில் தான் வந்து நம்ம நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணதுக்கு ரெடி ஆகிட்டு, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு விண்டோ வந்து அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் யூ கேன் ப்ரெஸ் த என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இது என்ன மோடில் இருக்குது சொல்லுங்கள் பாப்போம். எக்ஸிக்யூஷன் மோட். ஐ ஹோப் எவ்ரி ஒன் கேன் வியூ தட். உங்களுக்கு வியூ பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன்.
ஓகே. இப்போ வந்து இது ரூட்டர் அப்படிங்கிற மோடில் இருக்குது, எக்ஸிக்யூஷன் மோடில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே என்ன பண்ணணும்னா நம்ம எனேபிள் அப்படிங்கிற கமாண்டை டைப் பண்ணணும். இஎன் மட்டும் டைப் பண்ணிவிட்டு டேப்பு ப்ரெஸ் பண்ணோம்னா எனக்கு எனேபிள்னு சொல்லி வந்துடும். ஓகே. ஸோ எனேபிள்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்ன மோடுக்கு மாறி இருக்குது, ப்ரிவிலேஜ் மோடுக்கு மாறி இருக்குது. ஓகே, ப்ரிவிலேஜ் மோடுக்கு கன்வெர்ட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணணும்னா கான்ஃபிகரேஷன், கான்ஃபிகர் டெர்மினல். ஓகே, கான்ஃபிகர் டெர்மினல் அப்படிங்கிற கமாண்டை வந்து நான் டைப் பண்ணணும். டைப் பண்ணி என்டர் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மோடு வந்து ரூட்டர் கான்ஃபிக் அப்படிங்கிற கான்ஃபிகரேஷன் மோடுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம இதில் பாஸ்வேர்டு செட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன கமாண்டுனா எனேபிள் பாஸ்வேர்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் NECன்னு சொல்லி நம்ம கொடுக்கலாம். ஓகே, இது வந்து எனேபிள் பாஸ்வேர்டு. நான் ஃபஸ்ட்டு இந்த ரூட்டரை வந்து நான் முதல்ல நான் ஆக்சஸ் பண்ணதுக்கு நான் கிளிக் பண்ணதோம்னா எனக்கு முதல்ல எடுத்தோம்னா இந்த பாஸ்வேர்டு கேட்கும். அதில் நான் NECன்னு சொல்லி கொடுத்தா தான் அந்த ரூட்டருக்கு உள்ளேயே போய் நான் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகே, கிளியர். ஸோ அதுக்கப்புறம் ஒரு என்டர் கொடுத்துட்டோம்னா இப்போ உனக்கு எனேபிள் பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் லைன் கன்சோல் பாஸ்வேர்டு. லைன் கன்சோல் பாஸ்வேர்டு கிடையாது, லைன் கன்சோல். ஏன்னா வந்து எந்த மோடில் வந்து இந்த பாஸ்வேர்டு கேட்கணும்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அப்போது லைன் கன்சோல் 0. நெக்ஸ்ட்டு இப்போ உங்களோட மோடு எப்படி மாறி இருக்குது, கான்ஃபிக் லைன் சொல்லி மாறி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நம்ம வந்து அதர் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் பார்த்தோம், அந்த பிபிடி இதில் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரியே தான் இங்கே வந்து லைன் கன்சோல் இதில் போய் பாஸ்வேர்டு. இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பாஸ்வேர்டு என்னென்னா, எப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து லாகின் பண்ணும்போது, நான் லாகின் பண்ணும்போது எனக்கு இந்த பாஸ்வேர்டு கொடுக்கணும். ஐடிங்கிற பாஸ்வேர்டு கொடுத்தா தான் அது உள்ளேயே போகும். உள்ளே போனதுக்கப்புறம் நான் எனேபிள் இதில் டைப் பண்ணுவேன். டைப் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பாஸ்வேர்டு கேட்கும், 2 பாஸ்வேர்டு கேட்கும். ஒன்று என்னென்னா ஐடி ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரு பண்ணும்போது கேட்கும். அதுக்கப்புறம் NECங்கிறது வந்து எனேபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது NECன்னு சொல்லி கொடுத்தா தான் உள்ளே போகும். ஓகே, ஸோ அப்போ வந்து there are 2 different passwords we are setting. ஸோ இப்போ வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கான்ஃபிகர் பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட்டு இதில் நம்ம டைப் பண்ண கமெண்ட்ஸ் எல்லாமே எரேஸ் ஆகக்கூடாது, அப்படி தானே. ஸோ எரேஸ் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை எண்டுன்னு கொடுத்து வெளியே வந்து ரைட் மெமரி அப்படிங்கிற கமாண்டு கொடுக்கணும். ரைட் மெமரி. ஓகே, ரைட் மெமரி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இட் வில் பி பெர்மனென்ட்லி ஸ்டோரிட் ஆன் யுவர் ரேம். நம்ம இது வரைக்கும் பண்ண கான்ஃபிகரேஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும்னா இந்த ரூட்டரை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு, அப்படி தானே, இந்த ரூட்டரை நான் புதுசாக வந்து ஆக்சஸ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணணும். அப்போ புதுசாக ஆக்சஸ் பண்ணதுக்கு என்ன பண்ணலாம், அப்போ அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் எதுவுமே இப்போ நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நம்ம பார்க்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம் இல்லையா, ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம் இல்லையா, இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டெல்லாம் ஆட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்து we have done some configurations in CLI mode. ஓகே, now I want to restart once again. அப்போ நான் ஃபஸ்ட் இதை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா மறுபடியும் அந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். நான் இதே மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரீலோடு அப்படிங்கிற கமாண்டும் நான் டைப் பண்ணலாம். ரீலோடு அப்படிங்கிற கமாண்ட் டைப் பண்ணாலும் இதே மாதிரியே தான் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ பாஸ்வேர்டு கேட்கலையே, இப்போ என்ன பாஸ்வேர்டு கொடுக்கணும், நம்ம மொத்தம் 2 பாஸ்வேர்டு செட் பண்ணோம். ஒன்று NEC, இன்னொன்று வந்து ஐடி. ஐடிங்கிறது தான் லாகின் பண்ணும்போது கேட்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஸோ அப்போ இங்கே நம்ம டைப் பண்ணும்போது ஐடி. இப்போ நான் டைப் பண்ணியிருக்கேன், உங்களுக்கான விசிபிள் இருக்காது, பாஸ்வேர்டு வந்து ஹிடன் ஆகிருக்கும். ஐடின்னு சொல்லி நான் டைப் பண்ணியிருக்கேன். என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். Now it will be enter into that access. Timeout expired. உடனே கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம உள்ளே கொடுத்து போயாச்சு. ஐடி நான் மறுபடியும் கொடுத்தேன், மறுபடியும் உள்ளே போயிட்டு இப்போ நான் எனேபிள் அப்படிங்கிற கமாண்டை நான் டைப் பண்ணுறேன். நம்ம யூஸ்வலாக நம்ம பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி எனேபிளுங்கிற கமாண்டை டைப் பண்ணி என்ட்ருன்னு சொல்லி நான் கொடுக்குறேன். கொடுத்தோன்னு மறுபடியும் எனக்கு பாஸ்வேர்டு கேட்குது. ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் NEC. சரியா, NECன்னு சொல்லி கொடுத்து நான் என்ட்ரு கொடுத்தோம்னா இது கான்ஃபிகரேஷன் மோடுக்குள்ளே போயிட்டு. ஓகே, இது ப்ரிவிலேஜ் மோடுக்குள்ளே போயிருக்கு.
ஸோ அப்போ வந்து 2 பாஸ்வேர்டு இப்போ நான் இதில் கான்ஃபிகரேஷன் டெர்மினல் அப்படின்னு கொடுத்து நான் உள்ளே போகலாம். உள்ளே போய் வாட் எவர் த ஆக்ஷன்ஸ் ஐ வாண்ட் டு டூ, ஐ வாண்ட் டு இன்ஸ்டால் சம் அதர் ரூட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் ஆர் சம் அதர் திங்ஸ், ஐ கேன் ஈஸிலி டூ இட். ஓகே, ஸோ இதுதான் வந்து 2 பாஸ்வேர்டு. இப்போது நான் ஒன்றும் செய்யலை. இப்போ நான் வந்து ஜஸ்ட் எனக்கு வந்து என்னென்னா இந்த ஐ எம் நாட் அந்த ரைட் பர்சன் டு ஆக்சஸ் தட் ரூட்டர், யூ கேன் ஜஸ்ட் அசியூம். நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிற கமாண்ட் மட்டும் நான் டைப் பண்ணால் போதும். இப்போ டைப் பண்ணால் நீங்கள் பார்க்கலாம், இதில் வந்து நான் எனேபிள் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருந்தேன், எல்லா இதுவுமே வந்து எனக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த வருதா, என்னென்ன இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எனேபிள் பாஸ்வேர்டு என்னது, VLAN என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி கன்சோல் லைன் கன்சோல் பாஸ்வேர்டு என்ன கொடுத்துருக்கோம், எல்லா இதுவுமே வந்து எனக்கு விசிபிளாக தெரியும். ஓகே, இப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோ, இதில் என்னென்ன இதெல்லாம் பண்ணியிருக்கோமோ இப்போ எனக்கு பாஸ்வேர்டு எல்லாமே வந்து எனக்கு ஐ கேன் ஏபிள் டு வியூ, தட் இஸ் NEC அப்படிங்கிறது எனக்கு விசிபிளாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து அன்ஆத்தரைஸ் பர்சன் யாரும் வந்தாங்கன்னா இதை பார்த்துக்கிட்டு ஈஸியாக என்னோடய ரூட்டரை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, there will be a possibilities are there. Anyway, there will be a security password is also there. அந்த பாஸ்வேர்டை தெரிஞ்சால் தான் இது பண்ண முடியும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் there will be a provisions. ஓகே, ரீலோட் பண்ணிக்கிட்டு அவங்க ட்ரை பண்ணோம்னா பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன்லேருந்து எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, there is another one more method is setting the secret password. நம்ம இப்போ பண்ணது வந்து எனேபிள் பாஸ்வேர்ட். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சீக்ரெட் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதில் என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த கான்ஃபிகரேஷன் மோடுக்குள்ளே நம்ம உள்ளே போகிறோம் இல்லையா, கான்ஃபிகரேஷன் டெர்மினலில் உள்ளே போயிட்டு அதுக்கு உள்ளே போய் எனேபிள் சீக்ரெட் கொடுத்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்கோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து தான் சீக்ரெட் பாஸ்வேர்டு. இது எதுக்காக இது கொடுக்கோம்னா, என்னோடய பாஸ்வேர்டு ஏற்கனவே செட் பண்ண பாஸ்வேர்டை அது என்கிரிப்ட் பண்ணி கொடுக்கும். என்கிரிப்ட் பண்ணி கொடுத்துச்சுன்னா அது வந்து நோ ஒன் கேன் ஈஸிலி வியூ தட். ஓகே, ஸோ அதுக்காக தான் இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை கொடுக்குறோம். இது எப்படி மாறி இருக்குன்னு சொல்லி நம்ம லெட்டஸ்ட் செக். ஓகே, எக்ஸிட் கொடுத்து வெளியே வந்துடுறேன். ரைட் மெமரின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். ரைட் மெமரி கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து இப்போது மாறி இருக்கும். இப்போ வந்து நவ் யூ கேன் ட்ரை ஃபார் அகெயின் ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் கமாண்ட். இப்படி கொடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு இங்கே தெரியுதா, இந்த சீக்ரெட் பாஸ்வேர்டு வந்து நம்ம சிஸ்கோன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அந்த பாஸ்வேர்டு வந்து இப்போது என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகே, தட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ அப்போ வந்து ஒரு பாஸ்வேர்டு ஆஸ் லைக் தட் அப்படியே நம்ம வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா சம் கைண்ட் ஆஃப் என்கிரிப்ஷன் மெத்தடாலஜி ஆல்சோ வி கேன் அப்ளை பை யூஸிங் தட் சீக்ரெட் பாஸ்வேர்டு. ஓகே, ஐ ஹோப் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா நான் இதில் வேறு கான்ஃபிகரேஷன்ஸ் வேறு எதுவுமே நம்ம கேரி அவுட் பண்ணல. ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரூட்ரு தான். அந்த ரூட்ருக்கு we have set the password in order to provide the security for that. ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, பெட்டர் யூ கேன் இன்ஸ்டால் தட் Cisco Packet Tracer, that is a open source software, and you can download it, then you can install it in your PC or in your laptop, and you can do the same kind of configurations what we have discussed here, then you can get a experience. Okay, thank you. If you have any kind of doubts, you can approach me. Thank you watching. Thank you.